லக்னங்களுக்கும் லக்ன சுபர்னு ஒருத்தர் இருப்பாரு. லக்ன சுபர் யாரு? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் ஒரு டவுட். ஒரு லக்னத்தின் ராஜயோக அதிபதி எதன் அடிப்படையில் நிர்ணயிக்க வேண்டும்? ஒரு திரிகோணத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இல்லையா அப்படின்னு. எல்லா லக்னங்களுக்கும் லக்ன சுபர்னு ஒருத்தர் இருப்பாரு. லக்ன சுபர் யாரு? ரிஷப துலாம் லக்னத்துக்கு சனி லக்ன சுபர், நல்லது பண்றவரு. ஓகேங்களா? அப்போ முழுமையான ராஜயோக அதிபதி யாரு? ரிஷப லக்னத்துக்கு சனி தான் 9, 10ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியா புதன் வருவாரு. ஆனா அவர் பூர்ண ராஜயோக அதிபதியானா இல்ல. அப்ப ஒரு லக்னங்களுக்கும் இந்த மாதிரியான தன்மை இருக்கும். ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா இவரு ஓகே நம்ம எல்லா 12 ராசி லக்னங்களுக்கும் பார்த்துடலாம். மேஷ லக்னத்துக்கு ராஜயோக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ஏன்? பாக்கியங்களையும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த திரிகோணஸ்தானம் தான் 9, 5, 9ஆம் அதிபதியாக வர்றவங்க தான் ராஜயோக அதிபதியா வருவாங்க. அப்போ மேஷ லக்னத்துக்கு சூரியனும் குருவும் ராஜயோக அதிபதியா வருவாங்க. ரிஷப லக்னத்துக்கு சனியும் புதனும் ராஜயோக அதிபதி. ஆனா முதன்மை தன்மையில இவரு யாரு? சனிதான் வருவாரு. 9, 10ஆம் அதிபதி தர்மகர்ம அதிபதியா. மிதுன லக்னத்துக்கு சுக்கிரனும் சனியும் வருவாங்க. ஆனா சனி பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல சில இடத்துல கெடுக்கிற வேலையை செய்வாரு, பாக்கியத்தில் அமர்ந்தாருன்னா. அடுத்ததாக கடக லக்னம். கடக லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோக அதிபதியா வருவாரு. ஏன்னா குரு அப்படியே சமயத்துல 6ஆம் இடத்தினுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரிதான் சிம்மத்துக்கும் எங்க இருக்காருன்னு வச்சுதான். சிம்மத்துக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பூர்ண ராஜயோக அதிபதியா வருவாரு. குரு ஒரு இடத்துல நேரடியான அமைப்புகள்ல அட்டமாதிபதியா வந்துருவாரு. கன்னி லக்னத்துக்கு சனி 5ஆம் அதிபதியா வருவாரு. சுக்கிரன் 9ஆம் அதிபதியா வருவாரு. ஆனா சுக்கிரன் தான் 2, 9 அதிபதி. அப்ப நேரடியா அவரு தான் ராஜயோக அதிபதினு வருவாரு. அடுத்ததா அவரு துலாம். துலாம் லக்னத்துக்கு முதல்ல சனி தாங்க, அப்புறம் தான் புதன் வருவாரு. ஏன்னா புதன் 12ஆம் விரையாதிபதியா வந்துருவாரு. அப்ப சனி முதலாவது நிலைய அமைப்புகள் வந்துருவாரு. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு குரு பூர்ண ராஜயோக அதிபதியா வருவாரு. ஏன்? 2, 5ஆம் அதிபதி. அது ரெண்டுமே பாருங்க, தனம் கூடுதலா பாத்தீங்கன்னா வருமானம், குடும்பம், குழந்தை, அதிர்ஷ்டம், இந்த அமைப்புகள் கொடுப்பாரு. இவரு சந்திரன் ஒரு வீட்டு அதிபதி அப்படின்றதுனால கடக வீடு அவருக்கும் ராஜயோக அதிபதினே வரும். யாரு? சந்திரன். அடுத்ததாக தனுசு. தனுசு லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி செவ்வாய், ஆனா அவரு விரையாதிபதியா வருவாரு. 9ஆம் அதிபதி சூரியன், அவரு தான் பரிபூர்ண ராஜயோக அதிபதி, அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வருவாரு. அடுத்தது தாங்க இந்த மகரமும் கும்பமும் தான் கொஞ்சம் குழப்பம். ஏன்னா புதனி சமயத்துல காலவரை அடிக்கிற வேலையை செய்வார். அப்போ மகர லக்னம்னு எடுத்தீங்கன்னாக்கா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நேரடி முதல் நிலை ராஜயோக அதிபதினா சுக்கிரன் தான். ஏன்? ரிஷபத்தோட சுக்கிரனுடைய ரிஷப துலாம் லக்னத்துக்கு சனிதான் முதல் நிலை ராஜயோக அதிபதியா இருந்தார்ல, அந்த கடன் அமைப்பு தான் இங்கேயும். அப்ப அங்க நல்லது பண்றவரு இங்க, அங்க நல்லதை வாங்குறவரு இங்க நல்லது பண்ணுவாரு, இங்க நல்லது பண்றவரு அங்க நல்லது வாங்குவாரு, இந்த கான்செப்ட். அப்போ சனியுடைய மகர லக்னத்துக்கு சுக்கிரன் வந்தாலே அட்டகாசமான பலனை செய்வாரு, நல்ல சுபத்துவமாக நீர் வலு பெற்று. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னம்னு எடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் ராஜயோக அதிபதினு வருவாங்க. குறிப்பா செவ்வாய் 2, 9ஆம் அதிபதினு வருவாரு. அப்போ இந்த இடத்துல சூரியன் பாருங்க அட்டமாதிபதி 6ஆம் அதிபதினு வந்துருவாரு, கெடுதலை பண்ணக்கூடிய அமைப்புல இருப்பாரு. அப்போ லக்னத்துக்கு ஏத்த மாதிரியான அமைப்புகள்ல ராஜயோக அதிபதி மாறுங்க. இது நீங்க பலன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் கூடுதல் நன்மையை பண்றா, யாரு குறைச்சி நன்மையை பண்றான்னு. அப்போ ராஜயோக அதிபதின்றது 5, 9 கூடையவர்கள், எந்த வகையிலும் கெடுதல் பண்ணாதவர்கள் ராஜயோக அதிபதினு வருவாங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ எடுத்துக்கங்க. இதுல நீங்க அப்கிரேட் ஆகி தான் அடுத்த லெவலுக்கு உங்களோட நாலேஜை கொண்டு வருவீங்க. அதுல தான் ஆக்சுவலான பலனே இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.